மனோ கோச்சிங் சென்டர் சிந்தாமணி அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய யோகா பதிவில் இதுவும் உடல் நலம் சம்பந்தப்பட்டது தான். இந்த யோகா பதிவில் ஒரு மண்டலம்னா 48 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதை வச்சு 48 நாள் சொல்கிறாங்கன்றத பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு சித்த வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்தோம்னா அவர் ஒரு மண்டலம் மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஒரு மண்டலம்னா 48 நாள். அதே மாதிரி இந்த விரதம் இருக்கிறவங்க, சபரிமலைக்கு மாலை போடுறவங்க, அவங்களும் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறாங்க 48 நாள். இந்த 48 நாள் எப்படி வந்தது, எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே போன பதிவில் சொன்ன மாதிரி உடலில் உள்ள முக்கிய உள் உறுப்புகள் 12. அதாவது நம் உடலில் உள்ள முக்கிய உள் உறுப்புகள் 12. 1 மண்ணீரல், 2 கணையம், 3 பித்தப்பை, 4 சிறுநீரகம், 5 சிறுநீர்ப்பை, 6 இருதயம், 7 நுரையீரல், 8 கல்லீரல், 9 வயிறு, 10 சிறுகுடல், 11 பெருங்குடல், 12 மலக்குடல். இந்த 12 உள் உறுப்புகள் நம் உடலில் உள்ளது. அதே போல ஜாதகத்தில் உள்ள ராசிகள் 12. அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த நமது உடலில் உள்ள 12 உறுப்புகள், ஒவ்வொரு உறுப்பும் பிரதான நேரமாக 2 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. பிரதான இயக்க நேரமாக ஒவ்வொரு உள் உறுப்பும் பிரதான இயக்க நேரமாக 2 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. அதை பற்றி நான் விரிவாக வேறொரு பதிவில் சொல்கிறேன். இந்த 12 உறுப்புகளும் 2 மணி நேரம் என்றால் 12 × 2 24 மணி நேரம் ஒரு நாள். அதே போல இந்த 12 ராசிகளும் இந்த பூமியை சுற்றி வருவதற்கு, பூமியானது தன்னைத்தானே சுற்றுவதற்கு 24 மணி நேரம் ஆகிறது. அதாவது ஒரு நாள். அப்பொழுது இந்த 12 ராசிகளும் ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கு ஒரு தடவை மாறுகின்றன. 12 ராசிகளும் ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கு ஒரு தடவை மாறி மாறி வருகின்றன. அதனால தான் 12 × 2 இது 24 மணி நேரம் ஒரு நாள். புரிஞ்சுங்க. 12 ராசிகளும் ஒவ்வொரு ராசியும் பூமியை
சுற்றி வரும் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஆதிக்கம் செலுத்துகிறது. அதனால தான் 12x2 24 மணி நேரம். இப்போ இதுக்காக ஒரு 24, இதுக்காக ஒரு 24, இது ரெண்டையும் சேர்த்து தான் 48 நாள் ஒரு மண்டலம்னு சொல்கிறாங்க. ஒரு மண்டலம்னு கணிச்சு வச்சிருக்காங்க. இப்போ இந்த இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை திசைகள், இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை திசைகள் இது நம்மளுடைய உடல் உறுப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்துது. பாருங்க, இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ராசி சம்மந்தப்பட்டிருக்கும். ஒவ்வொரு உடல் உள் உறுப்புகளுக்கும் ஒரு ராசி சம்பந்தப்பட்டிருக்கும். அதுதான் உடல் உறுப்புகள் 12, ராசிகள் 12. இந்த கோள்கள் கிரகங்கள் நமது உடலில் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. உடலின் இயக்கத்தை கட்டுப்படுத்துகின்றன. உடலின் இயக்கத்தை செயலாற்றுகின்றன. இதை வைத்துத்தான் கிரகங்களுடைய சேர்க்கை, கிரகங்களுடைய திசைகளை வைத்துத்தான் நம்மளுடைய பிறப்பு, இறப்பு, வாழ்நாள் இவற்றை சரியாக கணிக்கிறார்கள். இந்த ஜாதகத்தை கணிக்கும்போது இப்படி இதற்கு நான் எதுக்கு சொல்லவேன் என்றால், ஜாதகம் என்பது தனி கிடையாது. ஜாதகத்திற்கும் நம்மளுடைய உடலுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. அது எப்படி வருகிறது என்றால், அந்த பஞ்சபூத சக்திகள் மூலம்தான். காற்றிலும் மற்ற இடத்திலும் பஞ்சபூதம் என்றால் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதன் மூலமாக இந்த கிரகங்களுடைய பலன்கள் நமக்கு வந்து சேருகின்றன. ஆகவேதான் இதை வைத்துதான், இந்த கிரகங்களை வைத்துதான் நம்முடைய உடல் நலம், மனநலம். ஒருவனுக்கு மனம் பாதிக்கிறது என்றால் அதுவும் கிரகங்களின் சேர்க்கைன்னு சொல்கிறார்கள் அல்லவா, அதற்கு இதுதான் காரணம். ஒரு வாழ்நாள் குறைகிறது என்றால் அதற்கும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை தான் காரணம். ஒருவருக்கு வாழ்நாள் அதிகரிக்கிறது என்றால் அதுக்கும் இந்த கிரகங்களின் சேர்க்கைகள் காரணம். இப்படி அன்றாட வாழ்வில் நமக்கு நடக்கக்கூடிய பிறப்பு, இறப்பு, நல்லது, கெட்டது, இவனுக்கு குரு உச்சத்தில் இருக்கிறாரு, அதனால இவர் வந்து புகழடைவார்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் இந்த கிரகங்களின் சேர்க்கையை வச்சு தான். அதனால இந்த எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால இதை வந்து தெரிஞ்சுங்க. இது போன்ற மேலும் பல முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த மனோ கோச்சிங் சிந்தாமணி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.